ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி நட்சத்திர காதல் ஜோடியான ஹர்திக் பாண்டியா மற்றும் நட்டாஷா ஸ்டோன்கோவிக் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். 1993 வருஷம் குஜராத்தில் பிறந்த ஹர்திக் பாண்டியா 2015 வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆல்ரவுண்டராக களமிறங்கி ரொம்பவே சிறப்பாக விளையாடிட்டு வந்துட்டு இருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2016 வருஷம் இந்தியா டீமுக்காக விளையாடுற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிது. ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஃபஸ்ட்டு தன்னோட டெபியூ மேட்ச்சில் ரொம்பவே சிறப்பாக விளையாடிட்டும் வந்தார். அது முதல் இந்தியா டீமின் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டராக எப்போவுமே தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டும் வந்துட்டு இருந்தார். நட்டாஷா ஸ்டோன்கோவிக் செர்பியாவை சேர்ந்த மாடல் அழகியான இவங்க 2014 சத்தியாகிரகம் அப்படின்ற படத்தின் மூலமாக பாலிவுட்டில் அறிமுகமானாங்க. பிக் பாஸ்லேயும் பங்கேற்றாங்க. அதன் பிறகு ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சாங்க. தமிழில் அரிமா நம்பி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கும் நடனமும் ஆடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்களிலையும் தொடர்ந்து நடிச்சிட்டும் வந்துட்டுருக்காங்க. பாண்டியாவும் நட்டாஷாவும் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி காதலர்களாகவும் மாறிட்டாங்க. அப்பத்துலேருந்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2020 வருஷம் நட்டாஷா கர்ப்பமாகவும் ஆகியிருக்காங்க. அதனால் ரெண்டு பேருமே ரொம்பவே கோலாகலமாக திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. 2020 வருஷம் ஜூலை 31 ஆண் குழந்தையும் நட்டாஷா பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு அகஸ்தியா அப்படின்னு பேர் வச்சாங்க. நட்சத்திர காதல் ஜோடியாக இவங்க தன்னோட அகஸ்தியா என்ற குழந்தையோட ரொம்பவே சிறப்பாக ஜாலியாகவும் வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருந்தாங்க. பாண்டியா தன்னோட ஃபேமிலி லைஃப் மற்றும் கிரிக்கெட் லைஃப் ரெண்டையுமே வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி போயிட்டுருக்கப்போ 2024 நடந்த ஐபிஎல் தொடர் அவருக்கு ரொம்பவே பேக் ஃபயராக அமைஞ்சது. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒவ்வொரு மேட்சுக்கும் மைதானத்துக்கு வந்து பார்க்குற நட்டாஷா 2024 நடந்த ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியாவோட விளையாட்டை பார்க்க மைதானத்துக்கு வரவே இல்லை. அது பாண்டியாவுக்கு ரொம்பவே அதிருப்தியாக இருந்தது. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நட்டாஷா தங்களோட திருமண புகைப்படத்தை நீக்கியிருந்தாங்க. இதுவும் பாண்டியாவுக்கு ரொம்பவே அதிருப்தியாக இருந்தது. இதற்கிடையில் நட்டாஷா மற்றும் தன்னோட மகன் அகஸ்தியாவோட நேற்று விமானத்தில் செர்பியாவுக்கு பறந்து போயிட்டாங்க. பாண்டியாவும் நட்டாஷாவும் பிரிய போகிறதா தகவல்கள் பரவிட்டு இருந்தது. இது குறித்து இருவருமே எந்த ஒரு நியூஸும் தரவே இல்லை. தற்போது ஹர்திக் பாண்டியா தன்னோட இன்ஸ்டாகிராமில் தன்னோட காதல் மனைவியை பிரிய போகிறதா பதிவிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவோட இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி செஞ்சதாகவும் 4 ஆண்டு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மற்றும் இருவரின் மரியாதையின் காரணமாக பிரிந்து வாழ்வதே சரியாக இருக்கும் அப்படின்னும் பாண்டியா இந்த முடிவை கனத்த இதயத்தோடு எடுத்திருக்காரு. தன்னோட மகன் அகஸ்தியா வாழ்க்கையின் ஒரு அங்கம் அப்படின்னும் அவரோட மகிழ்ச்சிக்காக நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னும் இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காரு. தனியுரிமை மற்றும் மன அமைதியை கருத்தில் கொண்டு என்னோட இந்த முடிவுக்கு ரசிகர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னு வேண்டுகோள் விட்டிருக்காரு. 2024 ஒரு மோசமான ஆண்டாகவே ஹர்திக் பாண்டியாவுக்கு தொடர்ந்துட்டு இருக்கிறது நமக்கும் வருத்தம் தான் அளிக்கிறது.